தமிழ் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாவலின் பெயர் பேசும் உள்ளம் பேசாத கண்கள். ஆசிரியை ஆர். சுமதி. அத்தியாயம் 1. வகுப்பு முடிந்ததற்கான மணி ஒலித்தபோது மிதிலா பாடத்தை நிறுத்தி இடது கையை உயர்த்தி பார்த்தாள். அவள் அப்படி கையை உயர்த்தி அபிநயமாக பார்த்த அந்த அழகை ரசிக்கும் மனநிலையில் இல்லை அந்த வகுப்பு மாணவிகள் மாணவர்கள். மின்சாரம் கிடைத்த விசிறியைப் போல சுழன்றார்கள். பரபரவென புத்தகங்களை வாரிக்கொண்டனர். மாணவர்கள் கண்களை தாவணி பறவைகள் மீது தவளவிட்டு தேடிய புத்தகங்களை நழுவ விட்டார்கள். கிசுகிசுப்பான ஒலிகள், பரபரப்பான பேச்சுகள், கொஞ்சம் சத்தமாய் சிரிப்பொலிகள். தேங்க்யூ மேடம், குட் ஈவினிங் மேடம், விட்டால் போதும் என்ற தொனியில் இந்த வாக்கியங்களை உதிர்த்துவிட்டு ஓடினர். மிதிலா கண்ணிமைக்காமல் அந்த மாணவ மாணவிகளையே பார்த்தாள். 1 மணி நேரமாய் தன்னையே வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டு தன் பாடத்தை காதில் வாங்கிக் கொண்டு சிலையாய் விற்றிருந்த இவர்களுக்குள் எங்கிருந்து வந்தது இப்படி ஒரு சுறுசுறுப்பு? கட்டை அறுத்து கொண்டு ஓடும் காளைகளைப் போல் அப்படியே இருக்கையில் அமர்ந்தாள். கையை கன்னத்தில் வைத்து தாங்கிக் கொண்டாள். இந்த மணி சத்தத்திற்குத்தான் எத்தனை சக்தி இருக்கிறது! ஒரு விடுதலையின் நாதத்தை போல் அல்லவா இருக்கிறது. இந்த மாணவர்கள் மட்டுமா? நானே எனது கல்லூரி நாட்களில் இந்த மணி சத்தம் காதில் ஒலிக்கும் நிமிடத்திற்காக எப்படி ஏங்கி கிடப்பேன். மணி சத்தத்தை பற்றி நினைத்ததும் அவளுக்கு சிவாவின் ஞாபகம் வந்தது. அவனை எண்ணியதுமே மனம் ஒருவித பாசத்தால் சுழன்றது. பள்ளி நாட்களில் இந்த மணி சத்தம் கேட்டதும் அவளும் சிவாவும் என்ன வேகத்தில் வகுப்பை விட்டு ஓடி வருவார்கள். விழுந்தடித்து கொண்டு வீட்டிற்கு ஓடி வருவார்கள். முதலில் யார் வீட்டை சென்றடைவது என போட்டி. அதுவே பெரியவர்களானதும் சைக்கிளில் பறப்பார்கள். பலமுறை அவனை ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியில் சைக்கிளோடு விழுந்திருக்கிறாள். ஒரு முறை விழுந்ததில் வலது கை முறிந்துவிட பாவம் சிவாதான் அவளுக்கு பாடங்களை எழுதி கொடுத்தான். சிவாவும் அவளும் அடித்த லூட்டிகள்தான் எத்தனை எத்தனை! கல்லூரி பருவத்தில் மட்டுமா? சின்னஞ்சிறு வயதிலிருந்தே அவர்களின் குறும்புத்தனமான சேட்டைகள் எத்தனை எத்தனை! கேலியும் கிண்டலுமாய் வளைய வரும் அந்த சிவாதான் இப்பொழுது எப்படியெல்லாம் மாறிவிட்டான். பணம் பணம் என எந்திரமாக உழைக்கிறான். எதிர் வீட்டில் இருந்தாலும் அவனை பார்க்க முடியவில்லை, பேச முடியவில்லை. அவனை தேடி போனால் கூட அவன் இருப்பதில்லை. அவனை பற்றி எண்ணியதும் அவன் மேல் இரக்கம் வழக்கம் போல் சுரந்தது. பாவம், வாழ்க்கையில் மிகவும் அடிபட்டவன். இன்று உழைக்கின்றான், அளவுக்கு மீறி சம்பாதிக்கின்றான். அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் பணக்காரனாகிவிட்டான். எந்த நேரமும் பிஸ்னஸ் என அலைகிறான். கல்லூரி நாட்களில் அவனோடு அரட்டை அடித்தது போல் இன்றும் அரட்டை அடிக்க ஆசைதான். ஆனால் அவனுக்கும் நேரமில்லை, இவளுக்கும் நேரமில்லை. தன் ஆருயிர் தோழன் சிவாவை எண்ணியபடியே அவள் அமர்ந்திருக்க அவளின் நினைவை கலைப்பது போல அந்த குரல் ஒலித்தது. மேடம். சட்டென பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டு நிமிர்ந்தாள். அவளின் சோர்வு நிரம்பிய விழிகளில் பியூன் பட்டான். என்ன என்றாள். பதிலுக்கு அவன் நீட்டிய நோட்டை வாங்கி பார்த்தாள். புதிதாக அந்த கல்லூரிக்கு வேலைக்கு வந்திருக்கும் லெக்சரர் ஒருவருக்கு இன்று மாலை வரவேற்பு விழா என்றும் அனைத்து பேராசிரியர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கல்லூரியின் முதல்வர் தட்டச்சு செய்த வாக்கியங்களின் கீழ் கையெழுத்திட்டு கூறியிருந்தார். புதிதாக வந்திருந்த அந்த பேராசிரியரின் பெயரை பார்க்க மறுபடியும் அதை படித்தாள். மதியழகன் என்றிருந்தது. மெல்ல தன் உதடுகளை பிரித்து சொல்லி பார்த்தாள். மதியழகன், நல்ல பெயர். கையெழுத்திட்டு பியூனிடம் கொடுத்தாள். அவன் சென்றதும் இருக்கையை விட்டு எழுந்தாள். கைப்பையை எடுத்துக்கொண்டு வகுப்பறையை விட்டு வெளியே வந்தாள். காத்திருந்த காதலனைப் போல காற்று அவள் சேலையை தீண்டியது. மாணவ மாணவிகள் கலைந்து சென்று கொண்டிருந்தனர். அவளின் பாதங்கள் எதிர்கட்டடத்தில் இருந்த அறையை நோக்கி சென்றது. உள்ளே நுழைந்தபோது இருக்கைகளில் அந்த கல்லூரியின் பேராசிரியைகள் அமர்ந்திருந்தனர். அனைவரும் 30 வயதிற்கும் மேற்பட்டவர்கள். மடிப்பு விழுந்த இடுப்புகள், சதை போட்ட தோள்கள், லேசாய் தொங்கிய கன்னத்து சதையும் முதுமையின் படியில் அவர்கள் காலடி எடுத்து வைத்து விட்டதை பறைசாற்றியது. ஒரு சில பெண்மணிகள் நரையை முதுமையின் போனஸாக பெற்றுவிட்டு வருத்தப்பட்டனர். அந்த முதுமை சூழலில் மிதிலா உள்ளே நுழைந்ததும் மிகவும் இளமையாக தெரிந்தாள். மாலை நேரச் சோர்விலும் அவளின் முகம் அழகாக இருந்தது. சின்ன செவ்விதழ்களை பிரித்து குட் ஈவினிங் என்றாள் பொதுவாக. மிதிலா காலியா இருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்தாள். கைப்பையிலிருந்து கைக்குட்டையை எடுத்து முகத்தை அழுத்தி துடைத்தாள். அறிவுக்களை சுடர்விடும் நெற்றியை உடைய அத்தனை அறிவியரும் அந்த ஓய்வு நேரத்திலும் ஒவ்வொரு வேளையில் ஈடுபட்டிருந்தனர். 40 வயதை தொட்டு கொண்டிருந்த ஒருத்தி தன் சோடாப்புட்டி கண்ணாடி வழியே வினாக்களை தேடி பொறுக்கி கொண்டிருந்தாள் தேர்விற்காக.
நெடுநெடுவன உயரமாய் நீண்ட கூந்தலை கொண்ட மாது ஒருத்தி பாலகுமாரின் சிநேகமுள்ள சிங்கத்துடன் சிநேகமாயிருந்தாள். சற்று எடுப்பான உடலமைப்பு கொண்ட இன்னொருத்தி இடது கையில் உள்ளங்கையளவு கண்ணாடியை பதித்து கொண்டவளாய் முகத்தில் பவுடர் ஒற்றினாள். மிதில்லாவும் தன் கைப்பையிலிருந்து உள்ளங்கையளவு கண்ணாடியை எடுத்து தன் அழகான முகத்தை பார்த்தாள். ஒட்டுப்பொட்டை ஒற்றை விரல் கொண்டு அழுத்தினாள். அவளின் விழிகள் இமைக்காமல் கண்ணாடியையே பார்த்தது. வளைந்த புருவத்திற்கு கீழே காலையில் வைத்த மையை தொலைத்துவிட்டு தேடிய விழிகள், கண்டுபிடித்து தருவதை போல பாவனை புரிந்து கொண்டு துடிக்கும் இமைகள், மூக்குச்சரிவில் பூத்த ஒற்றை குறிஞ்சி மலராய் மூக்குத்தி ஒளி அடங்க தொடங்கிய மாலையில் கூட ஒளிர்ந்தது. தவறி விழுந்த இரு ரோஜா இதழ்களாய் உதடுகள், கழுத்தை சுற்றி பார்த்துவிட்டு மார்பில் விழுந்து மயங்கிய முத்து மாலை. இப்படி கண்ணாடி பார்க்கும்போது மட்டுமே ஞாபகம் வரும் தன் முகம். மற்ற நேரங்களில் எல்லாம் புத்தகமும் பேனாவும் சாக்பீஸும் தான். எத்தனை நாளுக்குத்தான் நீயே உன் அழகான முகத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்க போற? எப்போ ஒருத்தனுக்கு சான்ஸ் தர போற? திடுக்கென இந்த குரலில் அதிர்ந்த மிதுலா சட்டென கண்ணாடியிலிருந்து முகத்தை எடுத்தாள். குரலுக்கு உரிய உருவை பார்த்தாள். அது வினாக்களை தடித்த புத்தகத்திலிருந்து பொறுக்கி கொண்டிருந்த அந்த 40 வயது நரைத்த நங்கைதான். இந்த வார்த்தைகளையும் பொறுக்கி எடுத்து எறிந்தவள். மிதிலா பதிலுக்கு பேசத் தெரியாமல் லேசாய் புன்னகைத்தாள். அந்த நரைத்த நங்கை கண்ணாடி வழியே தன் பெரிய விழிகளால் அவளை பார்த்து தடித்த உதடுகளால் சிரித்தாள். சிநேகமுள்ள சிங்கத்துடன் ஆழ்ந்திருந்தவள் சட்டென அதை விரோதித்து கொண்டவள் போல புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு குறும்பாய் குதர்க்கமாய் ஆரம்பித்தாள். சான்ஸ் கொடுக்காம என்ன? அதான் பர்மனண்டா சிவாவுக்கு கொடுத்திருக்காளே. விழிகளை அனைவரின் மீதும் சுற்றியபடி அவள் இப்படி சொன்னதும் கொதித்த எண்ணெயை நெஞ்சில் கொட்டியதை போல துடித்தாள் மிதிலா. துடிக்கும் நாக்கை கடித்து கொண்டாள். ஆனால் பேசியவள் மறுபடியும் நொடித்து பேசினாள் தடித்த வார்த்தைகளால். எத்தனை நாளுக்குத்தான் முகத்தை மட்டும் ரசிப்பான்? மற்றதையும் ரசிக்க எப்போ அவனை அனுமதிக்க போகிற? மிஸ்ஸஸ் கல்யாணி, போது நிறுத்துங்க. படிக்கிற புத்தகத்துக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. கோபம் கொப்பளிக்க மிதிலா கத்த அந்த நரைத்த நங்கை நகைத்தாள். அவள் சொன்னதில் என்னடி தப்பு? உனக்கும் 28 வயசாச்சு. சிவாவை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? மேடம், நீங்களும் இப்படி பேசுகிறீங்களே. உங்களுக்கே தெரியும், சிவா என்னோட நண்பன். இதைத்தான் இந்த காலேஜுக்கு வேலைக்கு வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். கடைசி வரை சிவா உன்னையும் நண்பர்கள்னு எப்படி நம்புறது? ஏன் நம்பக்கூடாது? உனக்கு கல்யாணம் ஆகலையே. கல்யாணம் ஆகாதது ஏன் தலையெழுத்து. அதுக்காக சிவாவுக்கும் எனக்கும் உள்ள நட்பை தயவு பண்ணி குச்சப்படுத்தாதீங்க. கண்ணீர் கொப்பளிக்க சட்டென தன் கைப்பையை எடுத்து தன் தோளில் மாட்டிக்கொண்டு விறுவிறுவென அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். பின்னால் சிரிப்பொலி கலவையாக கேட்டது. அவமானத்தால் அவள் மனம் சிறுத்தது. உங்களுக்கு இந்த நாவல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேளுங்க. தமிழ் நாவல் யூடியூப் சேனல் பேசும் உள்ளம் பேசாத கண்கள் 2ஆம் அத்தியாயத்தை அடுத்த காணொளியில் காண்போம்.